இது தெரியாமத்தான் மனுஷன் போய் கடந்து அலையிறேன். ஏன் ஆவு 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 ஆவுன்னு அலையிறேன். காசு பணம் நகை நட்டு தோட்டம் துறவு பொண்டாட்டி புள்ள பேரன் பேத்தி இதெல்லாம் என்ன கழுதிக்குன்னு கேட்குறேன். ஏதாவது நம்ம கூட வரப்போதா? பூரா மாயை. மாயா முடோண்டு வரப்புக்கு சண்டை போட்டுக்கிறேன். நடந்து போகிற பாதை அதில் என்ன பங்களாவா கட்ட முடியும்? அதுக்கு இவன் 5 லட்ச ரூபா அவன் 5 லட்ச ரூபா கோர்ட்டுக்கு செலவு பண்ணிட்டு 2 நாயும் தெருவில் இருக்கிறேன். வீடு இல்லாமல் வக்கீல் மாடி வீடு கட்டிட்டான். இவன் கொடுத்த காசில் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு வந்தானே போச்சு. இதைத்தான் முன்னோர்கள் அழகாக சொன்னான். ஊரும் சொந்தமில்லை, உறவும் சொந்தமில்லை, பேரு கூட சொந்தமில்லடான்ட்டான். அப்படி சொல்லாதீங்க. பேர் சொந்தம்னு சொல்லவே கூடாது. நம்ம இப்போ நீங்கள் அங்கேருந்து எதிர்த்த மாதிரி வர்றீங்க. உங்கள் நண்பர் 2 பேர் வர்றாங்க. இந்தா அரியரை வர்றாரு, இந்தா முத்துராஜ் வர்றாரு, ராஜசேகர் வர்றாரு, பிரகாஷ் பேரை சொல்லுவாங்கல்ல. பிரகாஷ் வர்றாரு பேரெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ சொந்தம் சொந்தம் சரி வச்சுக்க. நான் என்னதை பிடுங்க போகிறேன். ஆனால் எது வரைக்கும் சொந்தம்னு உனக்கு தெரியலன்னா அது சரியாது. அவ்வளோதான். என்னது? மூச்சு நின்றுச்சுன்னா எல்லா பயலுக்கும் ஒரே பேர் தான். என்னது? பணத்தை எப்போ தூக்குறாங்க? எவனாவது அரியர்னை தூக்கலையா முத்துராஜ் தூக்கலான்னு கேட்குறானா? எத்தனை தண்டி மந்திரியே செத்து கிடந்தாலும் ஐயா மந்திரியை தூக்கலான்னு கேட்க மாட்டேன். பணத்தை எப்போ எடுக்கிறாங்கன்னு தான் கேட்பேன். பணம்னா கூட ரொம்ப நீளமாக போகுதான். 2 எழுத்துல முடிச்சிட்டேன். 2 எழுத்து என்ன எழுத்து? பாடி எப்போ எடுக்கிறாங்க? பாடியா? நம்ம பூரம் பாடியாக போகிறோம்னு தெரியாமல் இந்த கேடி வேலையை பார்த்துக்கிட்டு அலையிறோம் தான் எனக்கு தேவையாது. சரி பேர் தான் நமக்கு சொந்தம் இல்லை. சாரி நம்ம கட்டின பொண்டாட்டி அவள் கடைசி வரைக்கும் கூட வருவாளா? அப்படி சொல்லாதிய. நீங்கள் பாட்டில் எல்லார் பொண்டாட்டி அப்படி இருக்காது. ஏன் பொண்டாட்டி இன்னைக்கு நாடகம் முடிச்சு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போக 12 மணி ஆகும். உண்மையிலங்க அது வரைக்கும் சாப்பிடாம உட்காந்துருக்கு தெரியுமா? பாவம். எப்படி சாப்பிடும்? நீ போய் தானே சமைக்கணும். அப்புறம் அது வரைக்கும் சாப்பிடாம தான் இருக்கு. அதுவா அது ஓன் தலையெழுத்து. பொண்டாட்டி சொல்லுவா நம்மகிட்ட, என் சாமி, என் ராசா, என் தங்கம், நீ இல்லைன்னா நான் அடுத்த நிமிஷம் உடங்கட்டை ஏறிடுவேன்பா. மசூரில் ஏறுவா உடங்கட்டை. முச்சந்தி வரைக்கும் வருவா. என் சீமா என் சாமியாம்பா. அவ்வளோதான். ஒரு சம் தண்ணி சுலப்புன்னு ஊற்றிட்டு மறுநாள் 100 நாள் வேலைக்கு கிளம்பி. எதுக்கு வேலைக்கு போகுது? சோத்துக்கு வெளியவே போடுவேன். சரி பொண்டாட்டி கூட வரமாட்டா. சரி பெத்த புள்ள அவன் வருவானா கடைசி வரைக்கும்? அதான் என்னங்க இப்படியே சொல்கிறீங்க? என் மையன் 4 மையங்க. சரி நான் எதுக்காக இருந்தாலும் பின்னாடி அப்படி நிற்பாங்க. சம்பாதிக்கிறீல்ல பின்னாடி தான் நிற்பான். சொத்து சேர்த்து வைக்க வரைக்கும் உனக்கு கொல்லி வைக்க வரைக்கும் நிற்பாங்கண்ணே. அடுத்த செகண்ட் ஒயின் ஷாப்பில் தான் நிற்பான். எதுக்கு? சோகத்தை இறக்கணும்ல. அங்கே போய் எதுவும் கூட வராது. நம்ம கூட வர்றது 2 தான். அது என்ன? நம்ம செஞ்ச பாவமும் நம்ம செஞ்ச புண்ணியமும் தான். புண்ணியம் சேர்க்கணும்னா நீங்கள் ரொம்ப கஷ்டம்லாம் நினச்சிக்காதீங்க. கோயிலை கட்டணும், குளத்தை வெட்டணும், அப்போ தான் புண்ணியம் வரணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப சிம்பிளாக சேர்க்கலாம். எப்படி? உட்காந்து நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, இந்த நிமிஷம்தான் உங்களுக்கு இப்போ சொந்தம். நின்று பேசிக்கிட்டு இருக்கனே இந்த நொடி தான் எனக்கு சொந்தம். அடுத்த செகண்ட் அப்படிங்கிறக்குள்ள என்னமும் நடக்கலாம். தூங்கும் போது வாங்குகிற மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு. அவசரப்படாத. நான் படுத்திருக்க ஆளுகள்லாம் எந்திரிச்சாத்தான் நேசம். எழுப்பிடுங்க எல்லாம். அதெல்லாம் எந்திரிச்சு காலையில் வீட்டுக்கு போயிடுவாங்க. இருக்கிற இந்த நேரத்தில் அடுத்தவனுக்கு கெடுதல் பண்ணாமல், பிறர் மனம் நோகாமல், பிறருக்கு தீங்கு விளைவிக்காமல் வாழ்ந்துட்டா அதுவே பெரிய புண்ணியம். அப்படித்தான். வேற ஒரு கழுதியும் இல்லை.